பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நமது அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் நாயக்கர் வம்சம் திரு ரெங்கராஜ் அவர்களை வரவேற்கிறேன். வணக்கங்க. வணக்கம். 2026 சட்டமன்ற எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு அளித்திருக்கிறதாக தகவல் இருக்கு. ஐயாவுடைய கருத்து. அதாவது 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்கள் ஆதரித்ததன் நோக்கம் என்னன்னு கேட்குறீங்க. நாயுடு நாயக்கர் சமுதாயத்திற்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு நாங்கள் நம்புறது மட்டும் இல்லை, அதுதான் உண்மை. எந்த வகையில் அப்படின்னு கேட்டாக்க, தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய திட்டங்களில் பொதுவான திட்டங்கள் பூராமே மிக அருமையான திட்டங்கள். அதில் குறிப்பாக நாயுடு நாயக்கர் சமுதாயத்திற்கு கோவை மாநகராட்சியில் கோயம்புத்தூர்லேருந்து அவினாசி போகக்கூடிய அந்த சாலையில் ஒரு 10 கிலோமீட்டர் நீளத்துக்கு மிகப்பெரிய மேம்பாலம், அதற்கு இந்தியாவின் எடிசன் ஜிடி நாயுடு அவர்கள் பெயர் சூட்டியது. அதற்கு அடுத்தபடியாக சென்னை காந்தி மண்டபத்தில் அவர் இந்திய சுதந்திர போராட்ட மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு சிலை நிறுவியது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் இந்திய சுதந்திர போராட்ட மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களுக்கு அங்கே மணிமண்டபம் அமைத்து அதற்குள் ஒரு சிலை அமைத்தது. திருமங்கலத்தில் அமைந்திருக்கக்கூடிய அந்த உயர்மட்ட மேம்பாலத்திற்கு மீண்டும் அவர் மாவீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களின் பெயரை சூட்டியது. தளி எத்தலப்ப நாயக்கருக்கு அங்கே சிலை அமைத்தது, பெயர் வைத்தது. இதுபோன்று இந்த நாயுடு நாயக்கர் சமுதாயத்தில் இருந்த மன்னர்களுக்கு பெயர் வைத்தல், அந்த மணிமண்டபம் கட்டுதல் அடையாளம். ஒரு சமுதாயத்திற்கு பொருளாதாரம் இரண்டாவது பெயர் மிக முக்கியமானது. அந்த முன்னுரிமை கொடுக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு மதுரை நாயக்கர் வம்சம் எங்களோட தார்மீக ஆதரவை முழுமையாக தெரிவித்து இந்த தேர்தலில் நாங்கள் பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். ஐயா, அடுத்த கேள்வி. ஐயா, திராவிட முன்னேற்ற கழக தலைவரை நீங்கள் உங்க ஆதரவை தெரிவிக்கும் போது அவர் உங்களுடைய வரவேற்பு எப்படி இருந்தது? நல்லா இன்முகத்தோடவே வரவேற்றார். மிகப்பெரிய கட்சிகள்லேருந்து காங்கிரஸ் பேர் இயக்கமாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கட்டும், தேசிய முற்போக்கு திராவிட கழகமாக இருக்கட்டும், இவங்களுக்கு என்ன புன்முறுவலோடு நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதல்வர் அவர்கள் வரவேற்றாரோ அதே புன்முறுவலோடையே எங்களையும் வரவேற்றார். இது சின்ன அமைப்பு பெரிய அமைப்புன்ற பாகுபாடு இல்லாமல் ஏன் அப்படி வரவேற்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. தமிழ்நாடு ஒன்றிணைவோம், ஒன்றிணைந்து போராடுவோம், வெல்வோம் என்ற கொள்கை அவர்கிட்ட இருக்கிறதுனால அந்த அடிப்படையில் எங்களை நல்ல புன்முறுவலோட வரவேற்றாங்க. அடுத்த கேள்விங்க. இப்போ உங்களோட இணைந்த இந்த கூட்டணியில், திராவிட முன்னேற்ற கூட்டணியில் மதுரையிலிருந்து உங்களோட இணைந்த குறிப்பிட்ட சொல்ல முடியுமா? யார் உங்களுடைய இணைந்தார்கள்? ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 4.5 ஆண்டு காலமாக மதுரையில் ஒரு சமூக நீதிக்கு இலக்கணமான இந்த மதுரையில் நீங்கள் மத சார்ந்துனாலும் இங்கே சமூக நல்லிணக்கம் பார்க்க முடியும். மதுரையில் ஜாதிய ரீதியாகவும் பார்த்தாலும் ஒரு இணக்கம் நல்லிணக்கம் இருக்கும். அந்த வகையில் எங்களோட அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்காக முக்குளத்தோர் சமுதாயத்திலேருந்து 2 கட்சிகள். ஒன்று முக்குளத்தோர் வாழ்வுரிமை கட்சி, அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பூவை மா ஜெயக்குமார் தேவர் அவர்களும், மனிதநேய பார்பிளாக்கு வழக்கறிஞர் அஜித்குமார் அவர்களும் எங்களோட வந்தாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பிள்ளைமார் சமுதாயத்தை சேர்ந்த கட்சி வேலின் மக்கள் கட்சியோட நிறுவன தலைவர் பாலசுப்ரமணியம் பிள்ளை அவர்களும், நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த மதுரை நாயக்கர் வம்சமான நாங்களும் எல்லாருமே ஒரு சமூக நல்லிணக்கத்தோட அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரை சந்தித்து எங்களோட ஆதரவை தெரிவித்தோம். இது ஒரு நல்ல ஒரு கூட்டமைப்பு, ஒரு நல்ல பாதையாக இருக்கிறது. எங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது இதில் பயணிக்கிறது. உங்கள் கூட்டமைப்பில் இருந்து நீங்கள் இணைகிறதுக்கு சேர்றதுக்கு முன்னாடி அதிமுகலேருந்து அழைப்பு வந்ததா? இல்லை, எங்களுக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் எங்களோட அமைப்பு மதுரை நாயக்கர் வம்சம் மாதிரியே தமிழ் மாநில நாயுடு பேரவைன்னு ஒரு அமைப்பு, திண்டுக்கல் கிருஷ்ணமூர்த்தி அவர்களோட தலைமையில் உள்ள
அந்த அமைப்பில் இருந்து போன எம்பி எலெக்ஷனுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு வந்து அவர்கள் அழைப்பின் பேரில் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களை சந்தித்து போன முறை வந்து நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு கொடுத்தோம். அதில் 2 பாராளுமன்றம், தேனி பாராளுமன்றம், விருதுநகர் பாராளுமன்றம். தேனி பாராளுமன்றத்தில் என்ஆர்டி நாராயணசாமி அவர்களும், விருதுநகர் பாராளுமன்றத்தில் நமது பசிப்பினி போக்கிய பகலவன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புதல்வர் விஜய பிரபாகரனுக்கும் அவருக்கு 6 சட்டமன்ற தொகுதி, இவருக்கு 6 12 சட்டமன்ற தொகுதி நாங்கள் மதுரை நாயக்கர் வம்சம் சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வேலை பார்த்து கொடுத்தோம். ஆனால் இந்த முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எங்களுக்கு அழைப்பு வரலை. நாங்கள் இந்த சமூக நல்லிணக்க கூட்டமைப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவித்து வேலை பார்த்துட்டோம். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இணைந்து 10 தொகுதியிலேயே நீங்கள் உங்கள் பிரச்சாரத்தை தொடர்ந்து பயணிக்கிறீங்களா? குறிப்பிட்ட தொகுதியில் பயணிக்கிறீங்களா? நாங்கள் வந்து 10 தொகுதிகளிலுமே பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கோம். அதான் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதியிலையும் நாங்கள் பிரச்சாரம் செய்ய தயாராக இருக்கோம். ஆனால் இந்த சமுதாயம், நாயுடு சமுதாயம் அதிகமாக எங்கெங்கே இருக்கும் அப்படின்றத பார்த்து அந்த சமுதாயம் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதியில், அது குறிப்பாக மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டிங்கனாக்க பெத்தானியாபுரம், செம்மட்டிபுரம், பழங்கானத்தம், பொன்மேனி, சொக்கலிங்க நகர், வசந்த நகர், ஆண்டாள்புரம், ஜெயந்துபுரம், இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் இந்த நாயுடு சமுதாயம் அதிகமாக இருக்குது. அந்த தொகுதிகளெல்லாம் நாங்கள் வேலை பார்த்து கொடுத்துட்ருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக மத்திய தொகுதியில் ஆரப்பாளையம், கிராஸ் ரோடு, பொன்னகரம், மோதிலால், அந்த பகுதிகளில் நாயுடு ஓடு ஜாஸ்தி, அந்த சைடு வேலை பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி வடக்கு சட்டமன்ற தொகுதியில் கூடல் நகர், ஆணையூர், புதூர் பகுதிகளில் இந்த சமுதாயம், நாயுடு நாயக்கர் சமுதாயம், இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணி எங்கெங்கே அடர்த்தியாக இருக்காங்களோ அது பூராமே அப்படியே இந்த திராவிட முன்னேற்ற கழக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அந்த ஆட்சி இந்த சமுதாயத்துக்கு செஞ்ச அந்த நல்ல திட்டங்களுக்காக சிந்தாமல் சேராமல் அந்த ஓட்டு விழுவணும் அப்படின்னு விதமாக நாங்கள் வேலை பார்த்து கொடுத்துருக்கோம். அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பணியை தொடர்ந்து வேட்பாளருக்கு பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் வேட்பாளர்கள் வந்து உங்களுக்கு வரவேற்பு, நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்களா? இல்லை யாராவது 10 தொகுதி வேட்பாளர்கள் ஏதாவது புறக்கணிக்கிறாங்களா? உங்களை புறக்கணிப்பு அப்படின்னுலாம் இல்லை. ஆனால் நம்மளை வந்து தெரிஞ்சு நம்மளோட சமுதாய மக்கள் அவங்க சட்டமன்ற தொகுதிகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னா அந்த வேட்பாளர்கள் வரவேற்கிறாங்க. நேரடியாகவே கூப்பிட்டு எங்களுக்கு வேலை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியாதவர்கள், உதாரணத்துக்கு இப்போ உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு வந்திருக்கக்கூடிய வேட்பாளர், காங்கிரஸ் பேர் இயக்கத்தோட வேட்பாளர் சரவணகுமார் அவர்களுக்கு அங்கே வந்து நாயுடு சமுதாயம் வந்து உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியிலையும் இருக்குது அப்படின்னு தெரியும். அது குறிப்பாக சேடப்பட்டி ஒன்றியத்தில் எலுமலை, கல்லுப்பட்டி, கிருஷ்ணாபுரம் அந்த ஜோனில் பூரா அடர்த்தியாக இருக்காங்க. ஆனால் அவருக்கு வந்து எந்த தலைவரை பிடிச்சு அங்கே வேலை பார்க்குறது அப்படின்றது தெரியல. இப்போ ரொம்ப லேட்டாக தான் அவர் அறிவிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே அவர் வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவருக்கு நேரம் பற்றாக்குறையினால அவரோட அந்த பயணம், பிரச்சார பயணத்தை போட்டு போகிறதுக்கே அவர் டைம் சரியாக இருக்குது. அதனால் அந்த மாதிரி இடங்கள்ல எங்களுக்கு அழைப்பு இல்லை. எங்களை பற்றி தெரிஞ்ச எல்லா வேட்பாளருமே அழைத்து ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி நல்ல வரவேற்பு இருக்குது. திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர்கள் அனைவருமே வரவேற்கிறாங்க. அப்புறம் மதுரையில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்குன்னு ஒரு பெயர் ஒன்று உருவாகிருக்கு. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா 10 தொகுதியை வென்றெடுப்போம்னு சொல்லி அமைச்சர் மூர்த்தி அவர்கள் சபதம் பெற்றதா ஒரு வார்த்தைகள் இருக்குது. அதில் அவரோட இணைஞ்சு நீங்கள் போய் உங்கள் பிரச்சாரத்தை தொடங்கிருக்கீங்களா? நிச்சயமா. இந்த மதுரை மாவட்டத்தில் இருக்க 10 சட்டமன்ற தொகுதிகளுக்குமே பொறுப்பாளர் வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தான். அப்போ அவரோட இணைஞ்சு அவரோட வழிகாட்டுதலின்படி எங்கெங்கெல்லாம் இந்த நாயுடு சமுதாயம் இருக்குது, அதாவது ஒரு அமைச்சர், மாவட்டத்தோட பொறுப்பாளர் 10 தொகுதிகளுக்கும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சொந்த தொகுதியிலையும் பிரச்சாரத்தையும் பார்த்துக்கிட்டு இந்த சமுதாயம் எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த வேட்பாளருக்கெல்லாம் போகணும் அப்படின்றதுல வந்து அவர் கவனம் செலுத்துகிறார். அதில் குறிப்பாக அந்த மேற்கு சட்டமன்ற தொகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, மதுரை மேற்கை எடுத்தே ஆகணும் அப்படின்றதுல எங்களை வந்து அங்கே நல்லா ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு வடக்கு மாவட்ட செயலர்னால அவருடைய 2 தொகுதி அவரோட இதில் வருது. கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டு அந்த இதில் கூடநகர் பகுதி, ஆணையர் பகுதியில் இருக்கக்கூடிய சங்கங்கள்லாம் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேற்கு சட்டமன்ற தொகுதியில்
நாயுடு நாயக்கர் சமுதாயத்தோட வாக்குகள் ஜாஸ்தி இருக்கனால அந்த தொகுதியை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு இன்னைக்கு சந்திச்சப்ப கூட எங்களை கூப்பிட்டு அதை ரொம்ப கவனம் செலுத்துங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு அதிமுக ஒரு சவாலா சொல்லியிருக்காங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, மேற்கு தொகுதியை செல்லூர் ராஜ்யம், திருப்பரங்குன்ற தொகுதி ராஜன் செல்லப்பாவா எங்களை பீட் பண்ணவே முடியாது, வெற்றி எங்களுக்கு தான் அப்படின்றத ஒரு சவாலா சொல்லியிருக்காங்க. அதாவது சொல்லலாம், அது ஒரு வரலாறு முன்னாடி போய் பார்த்தோம்னாக்க பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் அசைக்க முடியாத மிகப்பெரிய சாம்ராஜ்யமா நினைச்ச ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து ஒரு சின்ன இளைஞர் சுகவனம்கிட்ட தோத்தாங்க. அதெல்லாம் நம்ம மனசுல வைக்கணும். யாரு? நமது மேற்கு சட்டமன்ற வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்களும் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற வேட்பாளர் திரு ராஜன் செல்லப்பா அவர்களும் மிகப்பெரிய ஜாம்பவானா இருந்தாலும் தேர்தலில் வந்து யாருமே மிகப்பெரிய ஜாம்பவான் கிடையாது. மக்கள் மனசு வச்சுட்டாங்கனாக்க ஒரு நிமிஷம்தான். அதனால் அந்த சவால் விடுறது இதாக பேசுகிறதெல்லாம் ஆகாது. மக்கள் மனசில் இடம் பிடிக்கிறதுக்கான வழியை பார்த்தா அந்த வேட்பாளர் தான் வெற்றி பெறுவாரே ஒழிய இங்கே சவால் விடுறதுக்கு பெரிய ஜாம்பவான்கள்ன்றதுக்கெல்லாம் இந்த தேர்தல் வந்து அதுக்கான நேரம் இல்லை, களமும் இல்லை. களம் வேற மாதிரி இருக்கு. நிச்சயமா அடுத்தாங்க நம்ம 10 தொகுதியில எத்தனை தொகுதி வெல்லும்ன்ற ஒரு நம்பிக்கை உங்களோட இருக்கு? நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கோம். நாங்கள் எப்பயுமே 10 தொகுதியை வென்றெடுப்போம்னு தான் சொல்லுவோம். இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிக தொகுதிகளில் இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதுரை மாவட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் எடுத்து தருவார்கள். 6 தொகுதிக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயம் வெல்லும். கடந்த முறை வந்து ஈக்குவலாக 5க்கு 5 இருந்துச்சு. 6 சட்டமன்ற தொகுதிக்கு மேலே எடுத்து இந்த தரம் மூர்த்தி வந்து ஒரு சாதனை புரிவார். எதிலையா ஏதாவது ஒரு தொகுதியில இது நாங்கள் பின்தங்கக்கூடிய இருக்க தொகுதி உங்களுக்கு எதாவது பார்வையில் தெரியுதா? அப்படி எதையுமே நாங்கள் கூட்டணி கட்சியாக இருக்கவங்க சொல்ல முடியாது. எல்லாமே அதாவது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னானே, முன்னாடியெல்லாம் மகளிர் வாக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வராது அப்படின்னு ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எந்த கட்சி சாராத மகளிர் ஓட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை விரும்புகிறாங்க. அப்போ நீங்கள் அதை வச்சு பார்க்கும்போது எந்த தொகுதியுமே வீக் இல்லை. முதல்வரோட அந்த திட்டங்களுக்கு, அந்த சாதனைகளுக்கு, குறிப்பாக மகளிருக்கு அவர் செய்திருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் நிச்சயமாக எல்லா தொகுதியவும் கரையேற்றும். அந்த குடும்ப தலைவி 1000 நிச்சயமா மகளிர் விடியல் பயணம், மகளிர் உரிமை தொகை, கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கான அந்த லேப்டாப், நிறைய திட்டங்கள் சொல்லிட்டே போகலாம். எந்த திட்டத்தையுமே என் குழந்தைகள் காலை உணவு திட்டம், இப்படி எல்லா திட்டங்களையும் சொல்லிட்டே போகலாம். அதே நேரத்தில் எந்த சமுதாயத்துக்கும் அவர் ஒரு திட்டம் கொண்டு போய் சேர்க்காமல் இருந்ததில்லை. எந்த சமுதாயமாக இருந்தாலும் அவர் பூராத்தையுமே அப்படியே மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களை வச்சு ஆராய்ஞ்சு திட்டங்களை நல்லா வகுத்து அதை கொண்டு போய் மக்களுக்கு சேர்த்து இன்னைக்கு ஒரு நல்ல ஆட்சி அப்படின்னு எல்லா பேரும் சொல்லும் விதமான ஆட்சி. நிச்சயமாக 200 தொகுதிகளுக்கு மேலே வென்று திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். தொடர்ந்து 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆவார்கள். கண்டிப்பாங்க. ரொம்ப சந்தோஷங்க. உங்களோட வேலைக்கு எங்களுக்கு வந்து உரை பேட்டி கொடுத்தது நன்றி. ரொம்ப சந்தோஷங்க. நன்றி.